அல்லது இது போன்ற இஸ்லாம் சம்பந்தமான மார்க்க பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கணும். டெய்லி வீடியோஸ் வெளியிடுறோம் என்று சொன்னா அந்த வீடியோஸ் வெளியிடுவதற்கு உண்டான பணிகளை செய்வதற்கு அதற்கு ஒரு ஆபீஸ் செட்டப் சிஸ்டம், அந்த சிஸ்டத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்கள், ஊழியர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். மாநில தலைமைக்கென்று இங்க நீங்க எப்படி ஒரு பள்ளிவாசல் வைத்திருக்கீங்க கிளையில, இது மாதிரி மாநில தலைமைக்கென்று ஒரு பள்ளிவாசல், மண்ணடியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில தொழுகை நிலைநிறுத்துவதற்காக அந்த பள்ளிவாசல், இப்படி ஏராளமான பணிகளை எக்கச்சக்கமாக இந்த ஜமாத்துடைய மாநில நிர்வாகம் சுமந்து கொண்டு இருக்கிறது. இப்ப ஜக்காத்தில் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு போய் நிச்சயமாக அதை நாம் கலக்க முடியாது, கலக்கவும் மாட்டோம். அப்ப நான் ஜக்காத் இருக்குல்ல, நாம கொடுக்கக்கூடிய சதக்காக்கள், அதை நாம் என்ன செய்வோம், 2 கட்டமாக மக்கள்கிட்ட கேட்கிறோம். நோன்புல ஒரு 2வது ஜும்மாவை கேட்போம், ரபியுல் அவ்வல் மாசத்துல 2வது ஜும்மாவை கேட்போம். அப்ப இந்த ரபியுல் அவ்வல்ல இந்த வசூலுக்காக வரும் பொழுதுதான் மதுரையில அந்த மாநாடு இடையில் வந்துட்டதுனால நம்ம வசூலித்த பொருளாதாரத்தை தலைமை என்ன பண்ணிட்டாங்க, மதுரையில கொண்டு போய் அந்த மாநாட்டு செலவினம்தான் கொடுத்துட்டாங்க. தலைமை என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஏராளமான இந்த செலவினங்களுக்காக ஜக்காத் அல்லாத சதக்கா வகையில வரக்கூடிய பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருக்கிறது. பல பணிகளை நாம் நிறுத்திடுவோமா என்று எண்ணக்கூடிய வகையில வேற வழியே கிடையாது. எவ்வளவுதான் நம்மளுக்கு கடனை வாங்கி நடத்திக்கிட்டே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதனால் சில காரியங்களை நிறுத்தி விடுவோமா என்கின்ற நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அசத்தியவாதிகள் எந்த அளவுக்கு வீரியத்தோடு அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தர்காவாதிகளாக இருக்கட்டும், தரிகாவாதிகளாக இருக்கட்டும், மௌலூது கோஷ்டிகளாக இருக்கட்டும், எவ்வளவு வீரியமாக பல பொதுக்கூட்டங்களை போட்டு மாநாடுகளை போட்டு இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய வகையில பல தவறான பிரச்சாரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இன்னும் நம்ம சத்திய பிரச்சாரத்தை அதிக வீரியமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா அதற்கு பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு குறிப்பாக கிளைகள்ல பயணிக்கக்கூடிய நீங்க சகோதரர்கள், ஒரு கிளையை ரன் பண்றதா இருந்தாலே மாசம் இவ்வளவு பொருளாதாரம் வேண்டியிருக்கு. அப்ப மாநில அளவுல இவ்வளவு பணிகளை நம்ம எதிர்த்து போட்டு அதை ரன் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு எவ்வளவு பொருளாதாரங்கள் தேவை இருக்கும் என்பதை எல்லாம் கவனத்துல கொண்டு அடுத்த ஜும்மா, இந்த ஜும்மா கிடையாது, அடுத்த ஜும்மாவுடைய வசூல் முழுக்க இந்த மாநில தலைமையுடைய நிர்வாக பணிகளுக்காக, நிர்வாக செலவினங்களுக்காக, தாவா பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. ஆகவே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அடுத்த ஜும்மாவுக்கு வரும் பொழுது உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகமான அளவுக்கு, தாராளமான அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்கின்ற பொருளாதாரம் ஒருபொழுதும் வீணாக போகாது, அல்லாஹ்வுடைய பாதையில் முழுமையாக அது பயன்படுத்தப்படும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த பொருளாதார தர்மத்தை பொருந்திக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான கூலி வழங்க போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி அடுத்த ஜும்மா வசூல் தலைமைக்கு கொடுப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.